ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நான் லைஃப்பில் முதல் முறையாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பேச போகிறது, நான் ஒரு கதை படிச்சிருக்கேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு மரத்தில் 2 அணில் இருந்துச்சுங்க. 2 அணிலுமே ஓடி ஆடி சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்டு தாங்க. 2 அணிலுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் நம்பிக்கை நல்லா அதிகம், இன்னொரு அணிலுக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க. சுத்தமாக அதுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது இன்னொரு அணிலுக்கு. அப்போது இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் சொல்லிச்சு, எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே நான் கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி நான் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சக்ஸஸ் அடைஞ்சாலும் நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன், கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹேபிட் உள்ள ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள அணில். நான் அப்படி தான் பண்ணுவேன்னு இந்த இது அதோட ஃப்ரெண்ட் அணில்கிட்ட சொல்லிச்சுங்க. அந்த ஃப்ரெண்ட் அணில் சொல்லிச்சு, போடாடே போடா, நான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு இன்டெலிஜென்ட், நான் எனக்கெல்லாம் கடவுளே தேவையில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலும் கேலியமாக பேசிட்டு இருந்துச்சு. இவங்களுக்குள்ள டிஸ்கஷனும் செமையாக போயிட்டு இருந்துச்சு. அதே டைமில் நல்லாவே ஓடி ஆடி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி ஆனால் இந்த மாதிரி கேலியும் கிண்டலுமா இந்த ஃப்ரெண்ட் அணில் பேசும்போது கடவுள் நம்பிக்கை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் காதலே கண்டுக்கிறது இல்லை. இது இவங்களுக்குள்ள வழக்கம் தான். எப்பயும் போல இவங்க பேசிக்கிற மாதிரி இன்னைக்கு இவங்க பேசி ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் பொத்துன்னு ஒரு அணில் கீழே விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்துச்சு அப்படின்னா, கால் சறுக்கி, நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது கால் சறுக்கி கீழே பொத்துன்னு விழுந்துருச்சுங்க. அட எந்த அணில்ரா விஜய், எந்த அணில் பொத்துன்னு கீழே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அட நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் தாங்க. அதுக்கு பெருசாக ஒன்றும் காயம் எதுவும் அடி எதுவும் படலிங்க. ஆனாலும் அதுக்கு வலி இருந்துட்டு இருக்கு. ஒரு வயிற்றில் ஒரு ஓரமாக ஒரு பகுதியில் அதுக்கு அடிபட்டு வச்சு வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த நிலைமையில கூட அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? கடவுளே, எனக்கு பெரிய வலியிலிருந்து என்னை நீ காப்பாற்றிட்ட, எனக்கு பெரிய அளவில் எனக்கு அடி எதுவும் படலை, என்னை நீ காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிச்சு. அதை பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் அணில் இருக்கானே, அவன் டே உனக்கெல்லாம் அறிவே கிடையாதாடா, உனக்கெல்லாம் சுத்தமாக அறிவே கிடையாதா, உனக்கு புத்தியே வராதா அப்படின்னு அது மட்டும் கண்ணப்படன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இந்த அணில் சொல்கிறான், நான்லாம் கடவுளை நம்புறவன்டா அப்படின்னு சொல்கிறான். எங்கே உன் கடவுளை தான் உனக்கு கீழே தள்ளி விட்டாரு, ஏன் கீழே தள்ளி விட்டாரு அப்படின்னு அவன் கடவுளை கேளாம பார்ப்போம் அப்படின்றான். அதுக்கு நம்ம கடவுள் நம்பிக்கை அணில் சொல்லுது, கடவுளை நம்புற நான் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியும், கடவுள் என்னை கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குடா, கடவுள் என்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லுது. அப்படி கீழேயே அவர் தள்ளிவிட்டாலும் நான் ஒன்றும் உடஞ்சி போயிட மாட்டேன், கடவுள் கீழே தள்ளி விட்டாலும் அதில் ஒரு காரணம் தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஃப்ரெண்டனி என்ன சொல்கிறான், ஆமாம் போடாடே போடா, கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன உனக்கு மண்ணு விட்டுலன்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியும் கிண்டலுமா மறுபடியும் கிண்டல் எடுத்து சிரிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் கண்ணை மூடி வானத்தை பார்த்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுது. கடவுளே, இப்படி ஒரு அவமானத்தையும் இவ்வளோ வலியையும் எனக்கு கொடுத்துட்டியே நீனு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அது ப்ரேயர் பண்ணுது. அதுவாக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடவுள்கிட்ட சாரி கேட்குது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு கடவுளேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வானத்தை பார்த்து கடவுள்கிட்ட சாரி கேட்குது. அது கண்ணை திறக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு கொடூர சம்பவ காட்சி அதை பார்க்குது. அது கொலாம் நடுங்கிடுச்சு. நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள அணிலுக்கு அப்படியே நடுங்கி போச்சு. அப்படி என்னதாண்டா பார்த்து, என்னதாண்டா விஜய் அப்படி என்னதான் பார்த்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த நம்ம ஃப்ரெண்ட் அணில் இருக்கே, அது இன்னமும் இதை கேலிங் கிண்டல் பண்ணி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது பக்கத்தில் ஒரு ஓரத்தில் நல்லா பெரிய பாம்புங்க அதை நோக்கி வருது. நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் எவ்வளவோ போராடுது. டேய் பாம்புடா, டேய் பாம்புடா, டேய் பாம்புடா அப்படின்னு ரொம்ப சத்தம் போடுது. அந்த சத்தத்தை கூட கேட்காம இதை கேலியும் கிண்டலும் பண்ணி குலுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க நம்ம ஃப்ரெண்ட் அணில். அது இப்படி ஒரு ஓரத்தில் பார்க்கும்போது அதை நோக்கி ஒரு பெரிய பாம்பு வருது. அதை பார்த்த உடனே ஐயோ, இவன் கீழே விழுந்ததுக்கும், நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் கீழே விழுந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதுலேயும் இவ்வளோ பெரிய நல்லது இருக்குது, இது தெரியாமல் நம்ம அவனை கேலியும் கிண்டலமாக பேசிட்டோமேன்னு அது உணர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் உணரும்போது அந்த பாம்பு வாயை திறந்து நம்ம ஃப்ரெண்ட் அனிமலை லபக்குன்னு கவ்விடுச்சுங்க. லபக்குன்னு கவ்வி சாப்பிட்டுடுச்சு. இதை பார்த்த கடவுள் நம்பிக்கை உள்ள அணில் கீழே இருந்து எவ்வளோ போராடி ஃபீல் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம தடுமாறி கீழே விழும்போது இந்த உலகம் நம்மளை கேலியாக பார்க்கலாம், கேலியாக சிரிக்கலாம்.
ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது இருக்கும். நம்ம உயிரையே காப்பாற்றக்கூடிய விஷயம் கூட அதில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு நல்லது இருக்குது. நம்ம உயிரை கூட காப்பாற்றப்படலாம், அதில் ஒரு நல்லது இருக்குது. ஸோ கடவுள் என்ன செஞ்சாலும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கே, கடவுள் நமக்கு நல்லதே செய்வார் என்ற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் வேதனைன்ற வார்த்தைக்கு வேலையே கிடையாதுங்க. நமக்கு வேதனைன்றது அதுக்கான இடமே கிடையாது, நமக்கு வேதனையே இருக்காது. அந்த மனப்பான்மைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே பாய். நான் உங்கள் விஜய்.